அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் போன்றவற்றில் தனது பங்கு இல்லை என செந்தில் பாலாஜி கூறுவதற்கு அமலாக்கத்துறையின் பதில் என்ன என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் இன்று தினம் விசாரணையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் அபய் ஓஹோதான் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணையானது நடைபெற்றது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் பிணை கேட்பதற்கென்று சில முக்கிய வழிமுறைகள் இருக்கிறது என்று கூறி தனது வாதத்தை முன்வைத்தார்கள். அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் போன்றவற்றில் தனது பங்கு எதுவும் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு கூறுகிறது. இது குறித்து நீங்கள் முதலில் பதில் என்ன தெரிவிக்கப் போகிறீர்கள் என்று நீதிபதி தரப்பில் அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பப்பட்டது. இதுவரை அது குறித்து எந்த ஒரு பதிலும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவிக்கப்பட்டது. பென்டிரைவ் கைப்பற்றப்பட்டதில் தனது பங்களிப்பு இல்லை என அதில் உள்ள தரவுகளுக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று செந்தில் பாலாஜி கூறுவதை ஏற்க முடியாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் நீங்கள் கைப்பற்றிய டிஜிட்டல் ஆவணங்களில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய விவரங்கள் எதில் இடம்பெற்று இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துங்கள் என மீண்டும் மீண்டும் அமலாக்கத்துறை தரப்புக்கு நீதிபதி தரப்பில் கேள்வியானது முன்வைக்கப்பட்டது. எங்களது இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்காமலேயே இருக்கிறீர்கள் என்றும் நீதிபதிகள் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் கேட்பது மிக சாதாரண கேள்வி என்றதும் அதற்கு நாங்கள் உங்களிடம் சுற்றி வளைக்காமல் நேரடியான சாதாரண பதிலை தான் எதிர்பார்க்கிறோம் என்று மீண்டும் நீதிபதிகள் தரப்பில் அமலாக்கத்துறை தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீதிபதிகள் தற்போதெல்லாம் நாங்கள் வழக்கறிஞர்களிடம் கேள்வி கேட்டால் அதை தனிப்பட்ட முறையில் விரோதமாக எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றும், செந்தில் பாலாஜி விவகாரம் பொறுத்தவரை கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் போன்ற ஆதாரங்கள் அதை பற்றி நாங்கள் கடந்த 15 நிமிடங்களாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதாகவும், ஆனால் நீங்கள் அதற்கு பதிலளிக்காமல் உள்ளீர்கள் என்று அமலாக்கத்துறை தரப்புக்கு நீதிபதிகள் மீண்டும் கருத்து தெரிவித்தார்கள். கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் போன்ற ஆவணங்கள் தொடர்பான தடயவியல் பரிசோதனை ஆவணங்கள் எங்கே என்றும் அமலாக்கத்துறை தரப்புக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். நீங்களும் நானும் நிபுணர்கள் இல்லை என்றும் தடயவியல் நிபுணர்கள் தான் அதற்கு பதில் கூற வேண்டும், அந்த பதிலைத்தான் நாங்கள் எங்கே என்று கேட்கிறோம் என்று நீதிபதிகள் தரப்பில் அமலாக்கத்துறைக்கு கேள்வி வைக்கப்பட்டது. இன்று பதில் வழங்க இயலவில்லை என்றால் நாளை தள்ளி வைக்கிறோம், நாளை பதில் அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அமலாக்கத்துறை தரப்பில் அவர்கள் தயார் செய்துள்ள குறிப்பை நீதிபதிகளுக்கும் செந்தில் பாலாஜி தரப்புக்கும் வழங்க வேண்டும் என்றும், அமலாக்கத்துறை குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ரா தரப்பில் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டது. எனவே அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை நாளை, இந்த பென்டிரைவ் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையுமே நாளை சமர்ப்பிக்குமாறு, அது தொடர்பான விளக்கங்களை அளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கின் விசையை நாளை தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.